and welcome to Banu's Corner. முருகனுக்கு உகந்த பலகாரமான ஒரு செட்டிநாட் ஸ்பெஷல் ஸ்வீட் கந்தரப்பம் தான் செய்ய போறோம். பார்க்கும்போது சுலபமா செய்யலான்னு தோணும், ஆனா பக்குவமா செஞ்சாதான் இந்த மாதிரி எட்ஜஸ் கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாவும் வரும். இதுக்கு பக்குவமா செய்ய சில ஸ்பெஷல் டிப்ஸ் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. செட்டியார் வீட்டு கல்யாணங்களிலும் விசேஷங்களிலும் பார்க்கக்கூடிய இந்த கந்தரப்பத்தை முருகனுக்கு உகந்த வைகாசி விசாகம், சஷ்டி, தைப்பூசம், ஆடி கிருத்திகை போன்ற நாட்களுக்கு நெய்வேத்தியமாக செய்வாங்க. வரப்போகிற பங்குனி உத்திரத்துக்கு இந்த கந்தரப்பத்தை செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும். வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களும் அளவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள்: நான் ஒரு கப் அளவு கொள்ற ஒரு கிளாஸ் எடுத்து பட்டர் நைஃபால தலை தட்டி பச்சரிசியை எடுத்துக்கிறேன். கீழே விழுற அரிசியை நம்ம சேர்க்க வேண்டாம். ஒரு கையளவு உளுந்து எடுத்து கோபுரமா அரிசி மேல குமிச்சு வச்சு எடுங்க. கீழே விழுற உளுந்தையும் நம்ம சேர்க்க வேண்டாம். உளுந்து அளவு சரியா இருந்தாதான் இந்த அப்பம் நடுவுல நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும், இல்லைன்னா தட்டையா அப்பம் வரும். இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அளந்து வச்சிருக்கிற அரிசி, உளுந்து, அப்புறம் வெந்தயம், இந்த மூணையும் நம்ம ஊற போட போறோம். அப்புறம் தட்டி வச்ச வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு. இது இனிப்பை எடுத்து கொடுக்கும். வெந்தயத்தை அளந்து வச்சிருக்கிற அரிசி உளுத்தம் பருப்போட சேர்த்து நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். உங்க வெல்லத்துல தூசி இருந்தா அரிசி ஊறுற நேரத்துல அதை உருக்கி நாம இருத்து எடுத்துக்கலாம். ஒரு சாஸ்பேன்ல வெல்லத்தை போட்டு ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் சூடு பண்ணி எடுத்து இருத்துக்கோங்க. வெல்ல தண்ணி நல்லா ஆறணும். இந்த ஆறின வெள்ள தண்ணி வச்சுதான் நம்ம அரிசி கலவைய மையா அரைக்க போறோம். 1 மணி நேரம் ஊறின அரிசி கலவைய ஒரு ஸ்ட்ரெயினர்ல நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல மாத்திடுங்க. இப்ப அரிசி கலவைய தண்ணி விடாம மிக்சியில அரைச்சி எடுங்க, அது கொரகொரப்பா தான் இருக்கும். அப்புறம் ஆறின வெள்ளை தண்ணிய விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்து அப்புறம் தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, உப்பு சேர்த்து திரும்பவும் நைஸா அரைச்சி எடுங்க. மாவு அரைச்சப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. அரைச்ச மாவை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி, அதாவது ஊத்துற பதத்துக்கு இருக்கணும். இதுக்கு தேவைப்பட்டா பிளெண்டர் ஜார் ரின்ஸ் பண்ண தண்ணியை விட்டு அந்த பதத்துக்கு கொண்டு வாங்க. முதல் வாட்டி நீங்க ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு இந்த பதம் சந்தேகமா இருந்ததுன்னா ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சம் மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணிட்டு மிச்ச மாவுல நீங்க செஞ்சு பார்க்கலாம். அப்புறம் எண்ணெயை ஒரு குமிஞ்சு இருக்கிற ஆப்ப சட்டி மாதிரி உள்ள ஒரு கடாயில சூடு பண்ணுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் ஹீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு குழி கரண்டியால மாவை நல்லா கலந்து விட்டு ஒரு கரண்டி மாவை எண்ணெயில விடுங்க. அப்பம் சூடானதும் தானா மேலே எழும். அப்போ எண்ணெய மேல கோரி ஊத்தினா அது உப்பி வரும். அப்பத்தை 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டு எடுங்க. நம்ம சேர்க்கிற வெல்லத்தோட கலர் பொறுத்து பொன்னிறமாவோ ஒரு சிவந்த பொன்னிறமாவோ இருக்கும். ஓரத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்பாவும் நடுவில் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி இருக்கணும். வேக விட்டு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இனி நம்ம இன்னும் ஒன்று சுட்டு பார்க்கலாம். இதே மாதிரி தான் நம்ம மாவை ஒவ்வொரு முறையும் கலந்து விட்டு குழிக்கரண்டியால் எடுத்து விட்டு ஒவ்வொன்றா சுட்டு எடுக்கணும். சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த அப்பத்துக்கு அந்த எஜ்ஜு பார்த்தீங்களா கரை கட்டி நிற்கணும், அதுதான் அதனுடைய கேரக்டரிஸ்டிக். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இந்த அப்பத்துக்கு மாவு புளிக்கக்கூடாது, அதனால மாவு அரைச்ச உடனே நீங்கள் சுட்டு எடுக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கந்தரப்பம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பங்குனி உத்திரத்துக்கு செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.